சொல்லும்போது ஆமாம் என் குழந்தைக்கு தான் பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி மந்திரியும் ராணியுமே ஆலோசனை பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்தோன்னே என்ன முடிவு அப்படின்னா, தீராத வயிற்று வலி. தீராத வயிற்று வலி அப்படின்னு சொல்லி முடிவெடுங்க அப்படின்னு சொல்லி வயிற்று வலி வந்துடுது. எல்லா வைத்தியர்களும் வர்றாங்க, பார்க்குறாங்க. ராஜாவும் சோர்ந்து போகிறாரு. என்னடா எல்லா விதத்துலையும் ஒரு மனைவி நல்ல முறையில் இருந்தால் தானே அந்த நாட்டினுடைய அரசனோ இல்லை கணவனோ சந்தோஷமாக இருக்க முடியும். மனைவிக்கு முடியலன்ற நேரம் அந்த ராஜாவும் தூண்டுறாரு. அந்த நாட்டில் இந்த வருத்தம் பெருசாக எல்லாருக்குமே வந்துடுது. இன்னும் ராஜாவுக்கு மன வருத்தம் வந்துருச்சு, வயிற்று வலி ராணிக்கு அப்படின்னு சொல்லி எல்லா வைத்தியரும் எங்கெங்கேயோ இருந்து வைத்தியர்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்தாலுமே அவங்களுக்கு குணமாகாமல் இருக்கவும் அந்த மந்திரி ஒரு வழிமுறையை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, வேறொருத்தர் மூலியமாக சொல்லி கொடுத்து சொல்ல வைக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த தீராத வயிற்று வலிக்கு புளிப்பால் மட்டும்தான் மருந்து. புளிப்பால் கொடுத்தோம் அப்படின்னா இந்த புளிப்பாலில் இது சுகமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ராணியும் மந்திரியும் போட்ட திட்டம். ஏன்னா புளிப்பால் எடுக்கிறதுக்காக காடு, அடர்ந்த காடு, புலிகள்